வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உலக அரசியலும் அப்பப்போ தேவைப்பட்ட நேரத்தில் வந்து பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் வந்து நடக்க போகுது. அதற்கான பிரச்சாரத்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் வந்து நடந்திருக்கு. அதாவது கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. காதை உரசிட்டு ஒரு புல்லட் போயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபைட்னு கத்திட்டு போயிட்டாரு. FBI பாதுகாவலர்கள்லாம் அவர் வந்து சூழ்ந்துட்டாங்க. ஆனால் யார் சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு பையனான தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் அப்படின்னு ஒருத்தனை வந்து அங்கேயே சுட்டு அவனை வந்து வீழ்த்தியிருக்காங்க. ஸோ இதற்கு பின்னணியில் நம்ம இது பார்த்தது கேட்டது படித்தது தான் உண்மையா இல்லை இதுக்கு பின்னாடி வேற காரணங்கள் இருக்கா அப்படின்னு வழக்கம் போல வேற ஒரு அணுகுமுறையில் பாரிசாலன் அவர்கள் நிறைய சொல்லணும் அப்படின்னு இருந்தாரு. அதை பற்றி தான் கேள்வி கேட்க போகிறேன். வணக்கம் பாரி. வணக்கம். நான் வந்து அதை பார்த்தோன்னே என்ன எனக்கு தோணுச்சுன்னா உடனே அது வந்து சாதகமாக நடந்ததுன்னு இல்லாமல் எனக்கு இது வந்து ஒரு ஸ்டண்ட்டு ட்ரம்ப்பே வந்து பண்றாரு அப்படின்னு நான் சொல்றது வந்து கரெக்டா இல்லாம கூட இருக்கலாம். எனக்கு அப்படி தோணுச்சு. ஏன்னா ஒரு சின்ன அந்த மாதிரி நடந்துட்டோன்னா அவருக்கு வந்து அனுதாபம் ரொம்ப கூடிய வெற்றி வாய்ப்பு வந்து கூடும். எப்படி இருந்தாலும் ஜோ பைடன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் ரொம்ப வீக்கான ஒரு வேட்பாளராக பார்க்கப்படுறாரு. ஏன்னா ஜெலன்ஸ்கியை போயிட்டு பிரசிடென்ட் புதின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட உடல்நிலையும் மனநிலையும் இருக்கு. அப்படிங்கறதுனால ட்ரம்ப் ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. இந்த நேரத்தில் ஆனா ஏன் இந்த ஸ்டண்ட் நடக்கும் அப்படின்னு இன்னொரு எதிர்கேள்வியும் மனசுல எழுந்தது. உங்களோட பார்வை என்ன இந்த இன்சிடென்ட் பத்தி? இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்னா என்னங்கிறது ஒரு பேசிக்கா புரிஞ்சுக்கணும். டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கண்ணு முன்னாடி காட்டக்கூடிய அரசியலை கடந்து பின்னாடி ஒரு சில வணிகர்களுடைய ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸோடைய முதலாளிகள் அவங்களுடைய ஒரு குழுமம், அந்த குழுமம் வந்து எந்த அளவுக்கு அமெரிக்க அரசியலை வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்குங்கிறது தான் அதான் டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ். கண்ணு முன்னாடி காட்டக்கூடிய அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி பேசிக்கா அமெரிக்க அரசியல் என்ன அப்படிங்கறது கொஞ்சம் பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது பண்ண முடியும். இப்போ நமக்கு இந்திய அரசியல் ஓரளவுக்கு தெரியும். திமுக இங்கே இருக்குது, பாஜக இருக்குது, என்ன மாதிரி எனக்கு ரைட் விங்கு லெஃப்ட் விங்கு இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். இப்போ இதோட நீங்கள் அமெரிக்க அரசியலை பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா அங்கே வந்து 2 பிரதான கட்சிகள், டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒன்று இருக்கு, ரிபப்ளிக் பார்ட்டி. இந்த ரிபப்ளிக் பார்ட்டியை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அதில் தான் ட்ரம்ப் இருக்காரு. இதை நீங்கள் பிஜேபின்னு நினச்சிக்கோங்க. ரைட் விங். பிஜேபியோட அரசியலுக்கும் ரிபப்ளிக்கோட அரசியலும் கிட்டத்தட்ட ஒத்து போற மாதிரியான ஒரு அரசியலா இருக்கும். இவங்களுக்கு மதம் எப்படி முக்கியமோ அதே போல அவங்களுக்கும் மதம் முக்கியம், கொள்கை முக்கியம், கோட்பாடு, இந்த மாதிரியான விஷயங்கள், கிறிஸ்டியானிட்டி அந்த மாதிரி இது பண்ணுவாங்க அவங்க. டெமோக்ராட்டிக் அப்படிங்கறது வந்து டிஎம்கேன்னு நினைச்சுக்கோங்க. டிஎம்கே எப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்குமோ அந்த மாதிரியான ஒரு அரசியல் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து முன்னெடுக்கும் அமெரிக்கால. இதுதான் விஷயம். இப்ப அமெரிக்க எலெக்ஷன்ல டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடிய ஐடியாலஜிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கெல்லாம் கதறிக்கிட்டு இருப்போம் LGBTQ அது இதெல்லாம், அதே தான் அங்கேயும். சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத வந்து அமெரிக்காவில் அங்கீகரிச்சிருச்சு ரொம்ப வருஷமா. அதுக்கு வந்து அந்த அங்கீகாரத்தை திரும்ப பெறணும், இதில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை இது பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த ரிபப்ளிக் பார்ட்டி வந்து தொடர்ந்து கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பே வந்து நிறைய அந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கு எதிராக கருத்துக்கள்லாம் அவர் தெரிவிச்சிருப்பாரு. அதுக்கு எதிராக இவங்கெல்லாம் போர்க்கொடியெல்லாம் தூக்கிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்ட். ஸோ ட்ரம்ப்புக்கான சப்போர்ட்டர்ஸில் தன்பாலின ஈர்ப்பாளர்களை எதிர்க்கக்கூடிய தரப்பு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவ் இதாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மதம் சார்ந்த கிறிஸ்டியானிட்டி சார்ந்த ஒழுக்க பண்புகள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு அந்த மேரேஜ் இருக்குது, அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து முன் வச்சு பேசக்கூடிய ஒரு அரசியலை வந்து அவங்க வந்து ட்ரம்ப் மூலியமா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் துப்பாக்கியை வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை. அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன ஒரு சரத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க உரிமை பெற்றவர்கள். அதுக்கு பேசிக்கான பொருள் என்னென்னா, எந்த விதமான வெப்பன்ஸையும் ஆர்த்தரைஸ்டு வெப்பன்ஸை யார் வேணாலும் வச்சுக்கலாம், வசதி இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு ஷார்ட் கன் வேணுமா, உங்களால் அந்த ஷார்ட் கன்னை வாங்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ரைஃபிள் வேணுமா, ஒரு ஸ்னைப்பர் வேணுமா, நீங்கள் அந்த துப்பாக்கியை தாராளமாக வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். புல்லட்ஸ் வாங்கிக்கலாம், எவ்வளோ புல்லட்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் கொக்கு சுடுறீங்களோ, குருவி சுடுறீங்களோ, வேட்டைக்கு போகிறீங்களோ, இதெல்லாம் அவங்க தலையிட மாட்டாங்க. அன்லஸ் அன்டில் ஒரு கிரைம் அங்கே இதாகுதுன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி, இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது யார் எங்கே வித்த குண்டு, அதுக்கான சீரியல் நம்பர் இதெல்லாம் பார்த்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்க ப்ரொசீஜர். இந்த கன் அதிகமாக யாரும் வைத்துக் கொள்ளலாம்ங்கிறது ஒரு தரப்புக்கு பெரிய குடைச்சலாக இருக்குது. ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த சட்டங்கள் வந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா வந்து மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது, அது உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. எங்கே போய் உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செவ்விந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பகுதியில் வெளியிலிருந்து வந்த ஐரோப்பியர்கள் போயிட்டு உருவாக்குற நாடு தான் அமெரிக்கா. அங்கே இருந்த மக்களை எல்லாம் அழித்து விட்டு அவரோட தொடர்ச்சியாக சண்டைகள் செய்து போர் செஞ்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து ஜெனோசைட் பண்ணி தான் இன்னைக்கு அமெரிக்காங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க.
அந்த காலகட்டத்துல இருந்து லெக்கோட்டா மாதிரியான பெரிய பெரிய ட்ரைப்ஸ்களோட இவங்களுக்கு வந்து தொடர்ச்சியா போர்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். நீங்க கௌபாய் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கௌபாய் படங்களோட அடிப்படை கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரவுடித்தனமான ஹீரோ இருப்பாரு. அவர் வந்து ஆனா நீதி நியாயத்தை காப்பாத்துவாரு. அங்க வந்து வில்லன்களாக அதிகமாக இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்விந்திய ட்ரைபுகள் வந்து வில்லனா இருப்பாங்க. குதிரையில வந்து துப்பாக்கியில சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸோ இது தொடர்ச்சியான சண்டைகள் நடந்து கொண்டே இருந்தது. அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை பாதுகாத்துக்கணும்ல. அப்போ அவங்க அமெரிக்காவுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்டை உருவாக்கியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனும் தன்னை பாதுகாத்து கொள்ள உரிமை இருக்கு, அதனால அவன் துப்பாக்கியை வைத்துக் கொள்ளலாம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படிதான் அந்த சட்டம் வந்தது. நம்ம ஊர்லாம் அப்படி கிடையாது. நமக்கு சட்டம்லாம் வந்து வெள்ளைக்காரனோட சட்டம் தான். அமெரிக்காவோட சட்டம் கிடையாது. நமக்கு நம்ம பிரிட்டனோட சட்டம் தான் ஃபாலோ பண்றோம். பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் அடிமை. நம்ம வீட்டுல கத்தி இது கூட வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி அருவாள் வச்சு ஒழிச்சு விட்டாங்க. சாமிக்கு இது பண்றது ரிலீஜியஸ் இதுக்குமே பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் போராட்டம்லாம் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணாங்க. நம்மளோட நிலைமை அப்படி இருக்கு. ஆனா அமெரிக்கால அது அப்படி நேர்மாறு. யார் வேணாலும் வெப்பன்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கு முழு உரிமை இருக்கு. நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். வெப்பன்ஸ் அப்புறம் கிரனேட்ஸ் வாங்கிக்கலாங்க. எதுக்குடா கிரனேடு? எதுக்கு கிரனேட் பயன்படுத்த போகுது? ஜிடிஏல போய் ஷாப்பிங் பண்ற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அதேதான். அதே மாதிரி தான் துப்பாக்கி கடையும் இருக்கும். அங்கே போயிடுமா துப்பாக்கி எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க, போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அது அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ரைட்ஸ் வந்து யாருக்கு இப்போ எதிராக இருக்குன்னா, இப்போ இப்படி இந்த இதை அப்படியே நம்ம சிச்சுவேஷன் பொறுத்து பாருங்க. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பரந்தூர் விமான நிலையம் இதெல்லாம் கொண்டு வந்து போடணும்னா அப்படியே அசால்ட்டா வந்து மக்கள் வந்து கிளம்புடா அப்படின்னா நம்ம கிளம்பி தான் தீரணும். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வந்து முரண்டு பிடிச்சா என்ன பண்ணுவோம்? காவல்துறை வரும், லத்தி சார்ஜ் பண்ணும். அதையும் மீறி நம்ம ஏதாவது கையில் இருக்கிறத எது சண்டை போட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? துப்பாக்கியில் வந்து குறிப்பாக்காம ப்ரிவென்டிவ் ஷூட்டிங்னு சொல்லி குறிப்பாத்து சுட்டுருவாங்க. புரியுதா? போய் பட்டு சவுக்கு சங்கர் வாயில பட்டு இதுல பட்டு நம்ம வாயில வந்து பட்டுரும். புரியுதா? அந்த அளவுக்கு எல்லாம் குண்டு டிஃப்ளெக்ட் ஆகிலாம் வாயில பட்டுரும். அப்படிதான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் ஏத்துக்குவாங்க, முடிஞ்சு போயிடும். ஆனா அமெரிக்கால ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் நாங்கள் ஆரம்பிக்க போறோம். ஒரு ஊரை செலக்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அது நாங்கள் நியூக்ளியர் ரியாக்டர் ஆரம்பிக்க போறீங்கன்னு மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. கூடவே கூடாதும்பாங்க. நீ பண்ண முடியாது, கிளம்புடா நீ வெளியிலன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி லத்தி சார்ஜ் வந்துச்சு அவன் என்ன பண்ணுவான்? எடுத்து சுட்டுருவான். அவன் வீட்டுல இருந்து எல்லாரும் வாங்கியிருக்கோம், ரொம்ப நாள் யூஸ் பண்ணி சொல்லிட்டு புரு பிடிச்சி போச்சு இந்த புடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்படின்னு போயிடும். இது நடக்குது, அங்க நடக்குது. இந்த மாதிரி மக்கள் வந்து நீங்க கவனிச்சிங்களா? கனடால இந்த லாக்டவுன் நடந்துச்சா, பெரிய பிரச்சனை வருது. இங்க எல்லாம் நியூஸே போடல. சோசியல் மீடியால என்ன பண்ணாங்க? ஊரையே லாக்டவுன், அதாவது ஊரே கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாங்க பாருங்க. மக்களா சேர்ந்து ராணுவத்தினால ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாம் துப்பாக்கியோட ரோந்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே சேர்ந்து நாட்டை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாது, கெஞ்சி கூத்தாடி சமாதானப்படுத்தி கொண்டு வராங்க. அப்ப நடந்துச்சு அந்த டைம்ல லாக்டவுனுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி வந்து நடந்துச்சு. அப்ப எல்லாம் ஆயுதத்தை தூக்கிட்டு வரான். அப்ப இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. யாருக்கு? இந்த அணு உலைக்கு பின்னாடி யார் இருக்கிறா? இந்த பெரிய பெரிய கம்பெனிகளை கொண்டு வரதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய தலைவலி. அதிகாரம் மிக்கவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா அவங்களோட அதிகாரத்தை அங்க எக்ஸசைஸ் பண்ண முடியல. அப்ப இந்த துப்பாக்கி அவங்ககிட்ட வந்து பறிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சொல்றாங்க துப்பாக்கி இருந்துச்சுன்னா ஆபத்துங்க, பாதுகாப்பு இல்லை, நிறைய கிரைம்ஸ்லாம் வந்துடும், மாற்றி மாற்றி சுட்டுக்கிறீங்க. ஆனா உண்மையில வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கிரைம்ஸ் வந்து நம்மளோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காலாம் கொஞ்சம் குறைவாக தான். இந்த மால்ல ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு சில சைக்கோ பசங்க, அதுக்கு நான் வரேன் அது ஏன் நடக்குதுன்னு நான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் நடக்குது. அப்ப இவங்க பாக்குறாங்க என்ன இது கிரைம் ரேட்டும். ஏன்னா கிரைம் ரேட் ஏன் இங்க இப்ப அதிகமா இருக்கு? இங்க இப்ப ஒன்றும் இல்லை, A to D நம்ம போற ரோட்ல அவர்கிட்ட கன் இருக்காது. ஸோ என்ன பண்றான், ஒரு 4 பேர் கஞ்சா குறுக்கி வந்துட்டு கேமரா பிடிங்கிட்டு போறான். சப்போஸ் A to D கையில கன் இருக்கு, கன் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா கன் வச்சுக்கக்கூடிய பொசஷன் எல்லாருக்கும் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒரு ரவுடி வரான்னு வைங்களேன், அவன் ஏதாவது கோவத்தில் டப்புன்னு போட்டானா? அவங்ககிட்ட துப்பாக்கி இருந்தா இன்னைக்கு இவர் ஆம்ஸ்ட்ராங்க அவர் கன்னு வாங்கி வச்சிருந்தாரு. ஆனா கன் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவரை கன் அவர்கிட்ட சப்போஸ் இருந்துச்சுன்னா ரவுடிகள் பக்கத்துல வர்றது பயந்துருப்பான். கரெக்டா? ஸோ ஏதோ ஒரு விதத்துல கன் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறதுங்கிறதும் ஒரு விதமான அதுல சில நெகட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா ஆகாதவன் பொல்லாதவன் ஏதாவது மாறி மாறி சுட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனை பீகார்ல அந்த அழகான கலாச்சாரம் இருக்கு. கல்யாணத்துல வந்து கண்ணு எடுத்து மேல வச்சிருக்காங்க. ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் மாறல இல்ல. ஆனா அவங்க கிட்ட நாட்டு துப்பாக்கி எல்லாம் இன்னும் இருக்கு. நீங்க ராஜஸ்தான் போனீங்கன்னா வச்சிருக்காங்க, பீகார்ல வச்சிருக்காங்க, எல்லாருமே வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வீட்டுல கிளாஸ் டிவிஷன் எல்லாமே எல்லாருமே வச்சிருக்காங்க. வீட்டுல காவலுக்கு ஒரு வெப்பனா அப்படியே வச்சிருக்காங்க. நம்ம இருக்கிறதுலயே இந்தியாவிலேயே அதிகமா வெப்பன்ஸ் வச்சுக்காத ஒரு மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான். நம்ம அதனாலதான் அமைதி பூங்கான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அது அப்படி இருக்குமாங்கிறது தெரியல. மக்களுக்கு பாதிப்பா தான் இருக்குது. அப்போ அவங்களாம் ஏதோ ஒரு இதில் செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறதுல ஏதோ வச்சுட்டு தான் இருக்காங்க. இந்தியாவுக்குள்ளேயே அதெல்லாம் அப்படி தான் இருக்குது.
அப்போ இங்கே வந்து அமெரிக்காவில் இந்த சட்டம் இருக்கனால இந்த சட்டத்தை வந்து இது ஒரு ரைட்ஸ் அவங்களோட அமெண்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சரத்தாக அது இருக்கிறது, அதை அவங்க வந்து பாதுகாத்துட்டு வராங்க. இப்போ இதை வந்து இந்த டெமோக்ராட் பார்ட்டி இருக்குல்ல, இந்த இது டீப் ஸ்டேட், இந்த டீப் ஸ்டேட்டுக்கும் இந்த டெமோக்ராட் பார்ட்டிக்கும் இதில் வந்து குடைச்சல். இந்த டெமோக்ராட் பார்ட்டி எப்படிப்பட்டவங்கன்னா, அந்த திமுக மாதிரின்னு சொன்னேன், இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் லெஃப்டிசம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கருத்தியல் கொண்டவங்க இவங்களாம். சரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேபர் லாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்ஜிபிடிக்கு இந்த சேம் செக்ஸ் மேரேஜஸ் வந்து லீகலைஸ் பண்ணது இவங்க தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமிகிரன்ஸ் வராங்க பார்த்தீங்களா, அவங்க நாட்டுக்கு வெளியிலேருந்து வரவங்க எல்லாருக்குமே வந்து சுலபமாக விசா இதெல்லாம் கொடுத்து முழுமைக்கும் அந்த ஒரு நாட்டோடைய அந்த ஒரு ரேஷியோ ஃபுல்லாக மாற்றி விட்டு குழப்பராட்டம் பண்ணி விடுற வேலையெல்லாம் இவங்க பண்ணிடுவாங்க. ரிப்பப்ளிகன்ஸ் வந்து அதை விரும்பல. நம்ம இப்படி ஒரு ஏதோ ஒன்று வந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம், நாடு ஃபார்ம் ஆயிட்டோம், திரும்ப திரும்ப எல்லாரையும் உள்ள விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம நாடு செத்துஞ்சு போயிடும்ங்கிற மென்டாலிட்டியில இப்போ இங்கிலாந்து ஆயிருக்கு அந்த நிலைமை தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் அங்க இருக்கக்கூடிய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள். இதுல இந்த துப்பாக்கி கலாச்சாரம் ரொம்ப ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுல ட்ரம்ப் மற்றும் இந்த ரிப்பப்ளிக் பார்ட்டி அவங்களோட சப்போர்ட்டர்ஸ்லாம் துப்பாக்கி எல்லாருக்கும் வேணும், அதை தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறவங்க. இது ரொம்ப வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன நடக்குதுன்னா, பாதுகாப்பாக தானே இருக்குது, துப்பாக்கி எல்லாரும் இருந்தாலும் பாதுகாப்பு இருக்குது தானே, ஏன் அது வந்து சொல்கிறீங்க, கிரைம் ரேட்ஸ் வந்து நார்மலாக தானே இருக்குது நம்ம ஊரில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் இதை மாற்ற பார்க்குறாங்க. இதை மாற்ற பார்க்கறதுக்கு தான் நீங்கள் சொன்ன ஸ்கூல் மாஸ் மர்டர்ஸ்லாம். நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, நீங்கள் ஒரு சைக்கோபேத், நீங்கள் ஒரு பைத்தியக்காரன், என்ன பேட்டர்ன் இது, குழந்தைகளை கொள்வது ஒரு பேட்டர்ன் இருக்கிறது தெரியுதா இல்லையா? இதோட வந்து ஸ்கூலுக்குள்ளே துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டு செத்தவனுங்க வந்து நிறைய பேர் இருக்கானுங்க. இல்லை, ஐ ஹாவ் அன் ஆர்குமெண்ட் வந்து, ஏன்னா அவங்களோட கல்ச்சர் நீங்கள் உருவாக்கப்பட்ட நாடுங்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து புதுசாக அவங்க ஒன்று ட்ரை பண்ணி நீங்க குழப்பத்துக்கு எல்லையில் போய் நிற்கிறாங்க. ஸ்டெப் ஃபாதரு, ஸ்டெப் மதரு, அப்புறம் இன்செஸ்ட், அப்புறம் ஃபிடோஃபைல்ஸ் நிறையா இருக்கிறாங்க. யாரும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியாது. அப்பா அம்மா கூட ஜெல் இல்லை, ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே உடஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே எங்கே லீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இல்லை அந்த வாலிப பருவத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமான மனநிலை தான் ஏற்படுத்தும். அப்படி இருக்கிறப்ப தன்னோட லைஃப் மேலே விரக்தி அப்படின்னு ஒன்று வந்து இந்த கன் எடுத்துட்டு போய் பண்ணி பார்க்கலாமே, இப்படி பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு சைக்கோத்தனமான ஒரு விஷயம் வந்து இல்ல. அப்படி கிடையாது, சைக்கோத்தனம் இருக்குது. நீங்க வந்து ஒருத்தனை சுடணும், கொலை பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, துப்பாக்கி எடுத்துட்டு போறோம்னா பாக்குறவங்கலாம் சொல்லுவீங்க. கரெக்டா ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு ஸ்கூலுக்குள்ள துப்பாக்கியை கரெக்டா மறைச்சு எடுத்துட்டு போயிட்டு குழந்தைங்களா சொல்லிட்டு கொள்வீங்களா? அட் த எண்ட் ஆஃப் த டே நீ சாதான் போற. என்ன பாயிண்ட் இல்லை, எங்க ஸ்கூலு, மாலு, கான்சர்ட்ஸ், இந்த மாதிரி இடம், இந்த மாதிரி பப்ளிக்ல போய் மக்களை சுடுறது. இப்ப இந்த பப்ளிக்ல இந்த ஷூட்டிங்ஸ் நடக்கும் போதெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் ஆகும். அது என்ன கான்வர்சேஷன்? கன்னு இருக்கனாலதான் இது நடக்குது, கன் இல்லைன்னா இது நடக்காது, கன் இருக்கனாலதான் இது நடக்குது, கன் இல்லைன்னா இது நடக்காது. நான் என்ன கேட்கிறேன், நம்ம ஊர்ல கன் இல்லை, இங்க ஷூட்டிங்ஸ், பப்ளிக் ஷூட்டிங்ஸ் நடக்கலையா? ஹோட்டல்ல வந்து தீவிரவாதிகள் சுட்டாங்க, நீங்க தானே சொன்னீங்க. இவங்களை ராணுவ வீரர்கள் எல்லாம் வந்து குண்டு எடுத்து வெடிச்சு சாகடிச்சாங்க இதுல சொல்றீங்க. ஸோ தீவிரவாதம் கன்னு இருக்குது இல்லை, கன்னு வந்து மக்களுக்கு ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு, பெர்மிட்டடா இருக்கு, இல்லை நடக்குதா இல்லையா? ஏதோ ஒரு வகையில் கிரைம், ஏதோ ஒரு இடத்துல கிரைம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த கிரைம்ஸ் நடக்கும் போதெல்லாம் நான் என்ன சொல்றேன், இந்த கிரைமுக்கு பின்னாடியே ஒரு பிளான்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது ஒரு சில இதை டீகோட் பண்ணியும் இருக்கிறாங்க. இந்த மாஸ் ஷூட்டிங்ஸ்க்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர்டு, இதுக்கு பின்னாடி ஒரு எச்சத்தனமான ஒரு டீப் ஸ்டேட் அரசியல் இருக்குங்கிறது உண்மை. இந்த துப்பாக்கி சூடுகளுக்கு பின்னாடி இந்த துப்பாக்கியை எப்படியாவது மக்கள்கிட்ட இருந்து பறிக்கணுங்கிற ஒரு டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்து அங்கே இருக்கு. இதை தான் நம்ம சொல்றோம். இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போடைய ஆதரவாளர்களும் இந்த துப்பாக்கியை எல்லாரும் வச்சு கொள்ளணுங்கிறதுல ஒரு முக்கியமான ஸ்போக் பர்சன்ஸா அவங்க இருக்கிறாங்க. அது வேணும், அது எங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகும், இந்த துப்பாக்கி சூடுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த தரப்பு இந்த அசாசின் அட்டம்ப்டுக்கு பின்னாடி இப்போ சப்போஸ் ட்ரம்ப் இதில் இறந்துருந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இப்போ இறக்கல, ஆனாலும் துப்பாக்கி வந்து வச்சிருக்கிறது பிரச்சனை, யார் வேணாலும் யாரை வேணாலும் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மக்களுடைய பார்வை பெருசா அதுக்கு ஷிஃப்ட் ஆகும், துப்பாக்கிக்கு எதிராக ஷிஃப்ட் ஆகும். இந்த டெமோக்ராட்ஸ்க்கு பக்கம் இப்போ ஒரு பாயிண்ட் ஏறுமா ஏறாதா? ஸோ இதுதான் டீப் ஸ்டேட் வந்து என்ன இதில் சாதிக்க நினைக்குதுங்கிறது ஒன்று. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று என்னென்னா, இதை நீங்கள் வந்து சொன்னீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்டேஜாக இருக்கலாம், தன்மையில் அனுதாபங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு அந்த சைட்ல இருந்து. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம வந்து கன்ஸ்பிரசின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க, கன்ஸ்பிரசி தியரிஸ்ட் பாரிசலன்பாங்க. இப்போ காமெடி என்னன்னா, அங்கே அமெரிக்காவில் ரெண்டு தரப்புமே கன்ஸ்பிரசி தான் பேசுது, ரெண்டு தரப்புமே கன்ஸ்பிரசி பேசுது. என்ன அங்கே பேசுகிறாங்க அப்படின்னு பாருங்க. டெமோக்ராட்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லுவோம். டெமோக்ராட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன கருத்து சொல்கிறாங்க வந்து இது வந்து ஸ்டேஜ் ட்ராமா, ஸ்டண்ட்டு. இப்போ ஸ்டண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து துப்பாக்கி வந்து சுட்டா காதில் படுற மாதிரி அவங்க சுட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. சுட்ட உடனே இவர் தப்பிச்சிடுறாரு. பட் ஆனால் அங்கே இன்னொருத்தர் இறந்துடுறாரு. ஒருத்தர் ஹெட்ஷாட் பட்டு ஒருத்தர் செத்துடுறான் ஒரு ஆள்.
அங்க மொத்தம் 2 பேர் சாகுறாங்க. கொலகாரம் ஒருத்தன் செத்துட்டான். இந்த குண்டு போயிட்டு இவர் மேல தப்பிச்சு போய் ஒரு தந்தை இறந்துட்டாரு. தலையில பட்டு ஒருத்தர் ஸ்பாட் அவுட். ஸோ அங்க ஒரு கொலை நடந்திருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, அது ஒரு ஸ்டேஜ்டு. ட்ரம்ப் வந்து தன்னுடைய இதுக்காக அப்படின்ற. இப்போ நானே கேட்குறேன், இந்த இது உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காதில் உரசிட்டு போகணும் கொஞ்சம். இவர் எப்படி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும்? அவன் சுடுறவன் பார்த்தே சுட்டான்னு வைங்க, இவர் கொஞ்சம் இப்படி நகர்ந்துட்டா என்ன ஆகும்? இல்லை அவங்க ஷார்ப் ஷூட்டர்ஸ் இருக்க மாட்டாங்களா? எனக்கு கன்னே எவ்வளோ ஷார்ப்பான ஷூட்டராக இருக்கட்டுங்க, கொஞ்சம் நகர்ந்தா என்ன ஆகும்? இந்த ரிஸ்க்கை வந்து ட்ரம்ப் எடுக்கிறேன் அவன் மடையனா. உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சவர் ஃபைட்னு ஒரு அங்க ஒரு சிச்சுவேஷன். ஃபைட்டா அதானே கத்திட்டு போனாரு. என்னமோ கத்துனாரு, சரி விடுங்க. அது ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ சொல்றான், சரி விடுங்க. எஃப்ல ஆரம்பிக்குது, அதுக்கு மேல என்னன்னு தெரியல. ஸோ கையை தூக்கிட்டு போறாரு. இது நடக்குது, சிச்சுவேஷன் நடக்குது. சரி, இந்த இது மாரி பார்த்தீங்கன்னா அந்த ஆள் மடையனான்னு ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது கொஞ்சம் தவறுனாலும் அந்த ஆளும் செத்துருவான். அவனையே தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் அந்த ஆள் நிறுவனம்னு ஒரு அவசியம் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இந்த கன்ஸ்பிரசியில் வருதா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து அந்த பக்கம் பாருங்க, ட்ரம்ப் இங்கே பேசிட்டு இருக்காருல்ல, அவருக்கு நேர ஆப்போசிட்ல இருந்தானே கன் ஃபயர் வருது. அவருக்கு சைடில் பேரலா ஸ்னைப்பர்ஸ் உட்காந்துருந்தாங்க, கவனிச்சிங்களா? அந்த பொசிஷன் எடுத்து உட்காந்துருக்காங்க. சரி, அங்கே நடந்த கூட்டத்தில் வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒருத்தன் சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே போலீஸ்கிட்ட கத்துறேன், ஒருத்தன் ரைஃபிளோட ஏறான்னு கத்துறேன், மேலே ஒருத்தன் ரைஃபிளோட ஏறிக்கிட்டு இருக்கான்னு நான் ஒரு 3-4 நிமிஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். போலீஸ் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்னைப்பர்ஸ் பொசிஷன் எடுத்துட்டாங்க. சுட்டானா அடுத்த 2 செகண்ட்ஸ்ல அங்க சுட்டாச்சா? நான் என்ன கேட்குறேன், அப்போ பொசிஷன்ல தான் உட்காந்துருக்கேன், அங்கே தானே அவன் ஏறுறான். அவன் அங்கேருந்து சுடுறாங்கிறது அடுத்த செகண்ட் உனக்கு தெரிஞ்சு நீ அங்கே சுட்டுட்ட. அவன் ஒருத்தர் ரைஃபிளோட ஏறான்ட்டு அங்கே மக்கள் கத்திருக்காங்க. அதெல்லாம் வீடியோவில் பதிவாயிருக்குங்க, நான் சும்மா சொல்ல, எல்லாமே வீடியோவில் பதிவாயிருக்கு. நான் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு தான் நானும் சொல்கிறேன். அப்போ பொசிஷன் எடுத்திருக்கான். ரெண்டாவது, அவன் அங்கே ஏறுறான் பார்த்தீங்களா, அங்கே வந்து லேடர்லாம் அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸும் கிடையாது, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு, இங்கே உட்காந்து நீங்கள் பேசுகிறாங்கன்னா கண் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டோட மாடியில், அது அந்த கூரை, அங்கே மாடி கிடையாதுல, அந்த கூரையில் அவன் பின்பக்கம் இருந்து ஏறான். சரி, இவங்க போலீஸ் என்ன சொல்லலாம், பின்பக்கம் இருந்து ஏறான் அது தெரியாது அப்படின்ட்டு. இதுவும் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாதா? அவன் அவ்வளோ முட்டாளவன். இந்த பக்கம் ஸ்னைப்பிங் பொசிஷன் எடுத்தவன் அந்த பக்கம் வந்து ஸ்னைப்பிங் வரும்னு தெரியாதா அவனுக்கு? அப்போ அங்கே ஒரு ஆள் டியூட்டியில் இருந்திருப்பான்ல. போலீஸ் இருந்தாங்க, பொதுமக்கள் கத்தி இருக்கிறாங்க. அங்க ஒருத்தன் ரைஃபிளோட ஏறான, துப்பாக்கி எடுத்து ஏறது தெரிஞ்சுட்டு தான் கத்தி இருக்காங்க. கத்தினவனே வீடியோவில் பேட்டி கொடுத்துருக்கான், நான் கத்தினேங்க 4 நிமிஷம் கத்திருப்பேங்க நான் அப்படிங்கிறான். கத்தின உடனே சரி இதெல்லாம் நடக்குது இல்லை, டக்குன்னு அவரை வந்து ஸ்டேஜில் இருந்து அப்புறப்படுத்தி இழுத்துட்டு போவாங்க, இது பண்ணுவாங்க. எல்லாமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா இருக்கு பாருங்க இந்த ஈவெண்ட்ல. இப்போ கேள்வி என்னன்னா, டெமோக்ராட்ஸு இவங்களை வந்து இவர் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக ட்ராமா பண்ணாருன்னு சொல்றாங்கல்ல, அந்த தரப்புல இருந்து ரிபப்ளிகன்ஸ் என்ன சொல்றாங்க, போலீஸுக்கு தெரியும் இந்த சம்பவம், ட்ரம்ப் அங்கே அசாசினேட் பண்றதுக்கு டீப் ஸ்டேட் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுது, அவரை அங்கே கொலை பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க, போலீஸுக்கு இது எல்லாமே தெரியும் சொல்லி அவங்க ஒரு கன்ஸ்பிரசி பேசுறாங்க. ரெண்டாவது வந்து ட்ரம்ப்புக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து வெறும் லேடி ஆஃபீஸர்ஸாக வந்திருந்தாங்க, கவனிச்சிங்களா? லேடி ஆஃபீஸர்ஸும் இருந்தாங்க, அதிகமாக இருந்தது அவங்க தான். நீங்கள் அங்கே இருந்த ஏஜென்ட்ஸ் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க, மொத்தம் 6 பேரோ 7 பேரோ இருந்தாங்க. அந்த 6 பேர் 7 பேரில் நிறைய பேர் லேடிஸாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ எல்லாரும் கேட்டு வச்சிருக்காங்க, பைடனுக்கு அப்படி இல்லையே, ட்ரம்ப்புக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ இங்கே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 தரப்பும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குது, இது நாடகம்னு. 2 தரப்பும் சொல்லுது, நான் ஒரு தரப்பு சொல்லலை. இவனும் அது நாடகம்ங்கிறான் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காகன்ட்டு, அவனும் அது நாடகம். அப்போ கண்டிப்பாக நாடகம். நான் என்ன சொல்கிறேன், அது நாடகம் தான். ஆனால் நாடகத்தோட டைரக்டர் ஒரு ஆள். இதுதான் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு, இதுதான் புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு டைரக்டர் தானே வில்லன் கதாபாத்திரத்தை கட்டமைக்கிறாரு, ஹீரோ கதாபாத்திரத்தை யார் கட்டமைக்கிறா? டைரக்டர் தானே. டைரக்டர் ஆக்ஷன் சொன்னா தானே 2 பேரும் ஆக்ஷன் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் நடிகர்கள். இங்கே நிறைய பேர் புரிஞ்சுக்க மறுக்கிறதுனா, ட்ரம்ப்பை வந்து ஒரு ஏதோ வந்து ஒரு நம்மளை மீட்க வந்த தேவ புருஷர்னு அந்த அமெரிக்காவுடைய மக்கள் நம்புறாங்க சிலர். அது கிடையாது, ட்ரம்ப்பும் ஒரு பப்பட். இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் பைடன்கிற இது வச்சு நீ வேலைக்கு ஆகலை, ஸோ ட்ரம்ப்பை கொண்டு வந்து கொஞ்ச நாளைக்கு ஓட்டுவான். ஸோ ரெண்டுமே தில்லாலங்கடி தான். ரெண்டுமே தில்லாலங்கடி சொல்லிட்டீங்களா, பிஜேபி டிஎம்கேன்னு சொல்லிட்டீங்க. அதே தான். இங்கே எப்படி அம்பானி தானே ஆட்சி. பரவாயில்ல, ரஜினிலாம் போய் ஆடுறாருங்க போட்டு.
ரஜினி மாதிரி அடுத்தவங்க ஆடுவாங்க, ரஜினியே நான் ஆடுறாரு இவரு நல்லா ரஜினி மாதிரி பண்ணுவாருங்க அப்படின்னு தான் சூப்பர் ஸ்டார் மீம் போடுறாங்க. அங்க ஒரு மான தமிழன் ஒருத்தன் மட்டும் போனான், நீங்க யாரும் அனந்த் பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம். கார்பரேட்டுக்கு எதிராக வந்து படம் எடுத்துட்டு என்னென்ன படம் எடுத்தாரு ப்ரோ? அந்த படம்லாம் ஃப்ரீயா விடுங்க ப்ரோ, பாத்து கேட்டுட்டு இருக்க போறோம். ஏதாவது சரி விடுங்க. ஏதோ 4-5 படங்கள் எடுத்தாரு, கொஞ்சம் மாஸ் ஹிட் படங்கள் தான். விஜய் எல்லாம் நடிச்சிருந்தாரு, அதெல்லாம் ஓகே. ஜாக்கெட்ல ஏதாவது பேர் அடிக்கணும். சரி, நீங்க சொன்ன மானத்தமிழன் யார்? சூரியன் ஜோதிகாங்க. ஏன் ஜோதிகாவை சொல்ல, சூர்யாவை சொல்றேன். அங்க போயிட்டு சொல்லியிருக்காங்க, இவ்வளவு செலவு பண்ணி கட்டுறதுக்கு பதிலா, இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு பதிலா எத்தனை ஸ்கூல் கட்டிக்கலாம்னு போய் நேருக்கு நேர் சட்டை பிடிச்சி கேட்டாரு. தெரியுமா தெரியாதா? அது வீடியோல ரெக்கார்ட் ஆகல, அவ்வளவுதான். வந்து பேட்டி கொடுப்பாரு பாருங்க. மொய் குத்த கவர்ல இதை எழுதி வச்சுட்டு வந்திருக்காரு. ஆமா, மொய்யே கொடுக்கல அவர். வந்து இவ்வளவு கொடுத்து இது பண்றதுக்கு வாட்ச் எல்லாம் கிஃப்ட் பண்ணிருக்காங்களா? 3 கோடி ரூபா வாட்சான். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், அகரம் ஃபவுண்டேஷனுக்கு நீங்க இத்தனை கோடிக்கு நீங்க செலவு பண்ணீங்கன்னா அதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பில்லு மட்டும் ஒரு 4 ஹாஸ்பிட்டலுக்கும் 4 பள்ளிக்கூடங்களுக்கும் பில்லை வந்து ஜோதிகாவும் சூர்யா அவர்களும் கொண்டு போய் கொடுத்ததாக தகவல் வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அந்த ஜாக்கெட்டை திருப்பி காட்டின இன்சிடென்ட்ல அது எல்லாமே மறந்து போச்சுங்க. இது இவங்க தானே ஹிந்தி தெரியாது போறாங்க, இவங்க தானே ஹிந்தி தெரியாது போனாலாம் டீச்சர் போட்டு சுத்திட்டு இருந்தவங்க. இப்ப அங்க போய் என்ன எவ்வளவு கேவலம் இதெல்லாம். இப்ப புரியுதா யார் ராஜான்னு? பணம் வச்சுக்கணும் ராஜா. அதாவது ரஜினியை கூப்பிட்டு வந்து ஆட விட்டாங்க, ஜஸ்டின் பீபர் வராங்க, அப்புறம் கிம் கடாசியன் வருது, அதுக்கப்புறம் ரைனாவா எவ்வளவு ஒருத்தி, ரெமாவா எவ்வளவு ஒருத்திங்க, எல்லாரும் தானே வந்தாலுங்க. பிரியங்கா சோப்ரா எல்லாம் இவங்க வந்து என்ன நடக்குதுங்க? இப்ப யாரு ராஜான்னு தெரியுதா? ரிகானா அந்த தாம்பள தட்டை கொஞ்சம் தூக்கிட்டு வாமா அப்படிங்கிறாங்க. கிம் கடாசியன் அப்படியே ஃபுல்லா அப்படியே ஒரு இந்தியனைஸ்டு இல்ல, ஒரு வேற மாதிரி ஒரு இது. மம்தா பானர்ஜியும் இருக்காங்க, கிம் கடாசியன் எல்லாத்தையும் காட்டி எல்லாம் உள்ள வந்து என்னது இது? எனக்கு என்னன்னா அவன் கல்யாணம் ஆயிடுச்சு நினைச்சிட்டு இருந்தேன். யாருக்கு? என்னங்க ஒருத்தன் எத்தனை வருஷங்க கல்யாணம் பண்ணுவான்? யாருங்க? அதான் அவங்க தான் எத்தனை வருஷங்க கல்யாணம் பண்ணுவான், வருஷக்கணக்கா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இது யாரோட காசு? அடுத்த டாபிக்ல நம்ம பேசுவோம். யாரோட காசு? நம்ம காசு தான். இப்போ கூட ரீசார்ஜ் பண்ணும்போது வயிறு எரிஞ்சுதான் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரோம். என்ன அதாவது காசு இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஆடம்பரமா தண்டத்துக்கு செலவு பண்ணலாம். இது எல்லாமே தண்ட செலவு, அத்தனையுமே தண்ட செலவு. இதெல்லாம் பேசுங்க. இது யாரோட காசு? இனி இங்க இவ்வளோ இத்தனை பேருக்கு கோடி கணக்கில் காசை கொடுத்து நீ வர வைக்கிறதுக்கு உன்னோட ஜியோ பிளான்ஸை குறைச்சிருக்கலாமேடா. அப்ப நீ நல்லவன், நீ ஒரு அறத்தோட ஒரு வியாபாரம் பண்றவன் நல்லவன் எடுத்துக்கலாம். ரெண்டு நடிக்கிறாங்க அப்பா, பாசம் மலர் மாதிரி. இவன் அழுகிறான், அவன் அழுகிறான். என்ன இருந்தாலும் அன்பு பாசம். ஆனா கடவுள் பாத்தீங்களா ப்ரோ, எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்தாலும் அவங்க அழுகிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க அழுகிறத பார்த்து இங்க அழுகுறாங்க டிவியை பார்த்துக்கிட்டு. இருந்தாலும் இல்ல இந்த கல்யாணத்தை எனக்கு கேன்சல் பண்ணி திருப்பி அம்மா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்குதுங்க சில பிரின்சஸ். அவங்க அப்படியே நினைச்சுக்கிட்டோம், பசங்க செத்துருவாங்க, பசங்க கடைசியில போயிடுவாங்க. அப்புறம் இப்போ ஆல்ரெடி இப்போ எல்லாம் போயிட்டாங்க, ஒவ்வொரு நாடா போயிட்டு இருக்காங்க. இப்போ எங்க ஜப்பான்ல கூப்பிடுறாங்களாமாங்க. என்னவா? ஜப்பான்ல வந்து பர்த் ரேட் ரொம்ப குறைஞ்சனால டோனர்ஸ் தேவைப்படுறாங்களாம். டிக்கெட் போட்டுறீங்களா? ஆப்பிரிக்காவை தியாகம் செய்ய வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அதுதான் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு போல, அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. போட்டு பார்த்தேன். அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, யார் உண்மையான ராஜான்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல எனக்கு இப்போ இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த கண்ட்ரிக்கு இது புதுசு இல்லை. அவங்களோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரசிடென்டா இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் ஆரம்பிச்சு தியோடர் ரூஸ்வெல்ட், ரீகன், ஜான் எஃப் கெனடி, அவருடைய தம்பி இன்னொரு கெனடி, இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த மாதிரி ஷூட்டிங்ஸ்ல ரீகன் வந்து அதுல தப்பிச்சு வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி யாரு இருக்கா? டீப் ஸ்டேட் தான் இருக்குது. வேற என்ன? கெனடி என்ன அவரோட ஸ்பீச் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அவரும் டீப் ஸ்டேட் எதிர்த்தவர் தான். அதான் அந்த ஸ்பீச் அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் இது பண்ண அவர் வந்து பேங்கிங்க்கு எதிராக நின்னாரு. இப்போ ட்ரம்ப் இப்போ ஆக்சுவலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நான் ஓப்பனாக ஃபீல் பண்ணுற சொல்கிறேன், ட்ரம்ப்பை நான் ட்ரஸ்ட் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் ட்ரம்ப் வந்து எனக்கே மெசேஜ் பண்ண, ட்ரம்ப் வந்து அவர் கரெக்டான பாலிடிக்ஸ் தானே பேசுகிறாரு செய்கிறாருன்ட்டு. அது கிடையாது. ட்ரம்ப் வந்து இந்த சரியான பாலிடிக்ஸ் மக்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பப்பட்டை கொண்டு வந்து வைக்கிறாத மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா போதுமான அளவு அவர் இப்போ இந்த அசாசினேஷன் இன்சிடென்ட்டுமே இட்ஸ் ஏ ஸ்டேஜ்டு திங்காக தான் நான் பார்க்குறேன். அது கண்டிப்பாக போலீஸுக்கு தெரியும், இந்த அளவுக்கு அடிக்கணும்லாம் தெரிஞ்சிருக்கு, சாகடிக்கக்கூடாது அவரை, இதை வச்சு அவர் ஜெயிக்க வைக்கணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவரோட வெற்றி என்பது இவங்கெல்லாம் கொண்டாடுவாங்க. டீப் ஸ்டேட்டுக்கு எதிரான ஒரு பெரிய நடவடிக்கை வரப்போ எதுவுமே நடக்காது. அப்படியே தான் இருக்கும் அரசியல். புரியுதுங்களா? அப்படியே தான் இருக்கும். ஸோ ட்ரம்ப் வந்து அவங்க ஒரு அது ஒரு மாதிரியான ஹீரோ ரோலில் அவங்க கொண்டு வந்து போர்ட்ரே பண்ணுற ஒரு கதாபாத்திரமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு உண்மையான கதாநாயகனாக ட்ரம்ப் இருக்கலைங்கிறது நான் இன்னும் பல இடங்களில் பல இன்சிடென்ட்ஸ் வச்சு நான் சொல்கிறேன்.
இன்னும் அதெல்லாம் போனால் ரொம்ப டீட்டெயிலாக போயிடும். அவர் என்னென்ன போர் நடவடிக்கைகளில் என்னென்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அல் பாக்தாதிங்கிற ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியை கொலை பண்ணாங்க. அது இந்த ஆளோட பீரியட்ல தான் நடந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், அல் பாக்தாதி நாட்டுக்காரன் தானே அவன். இதே வாய திறந்து அவன் சிஏ ஏஜென்ட்டுங்க அவன். நீ பேசியிருக்கியா நீ? அதை உலகத்துக்கே தெரியும் அவன் சிஏ ஏஜென்ட்டு. அதுக்கு அத்தனை டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அவன் சிஏயால ட்ரெயின் பண்ணி அவன் சிஏ ஏஜென்ட், பின்லாடன் மாதிரி. ஆனா இப்போ பின்லாடன்ங்கிறவன் ஒரு பெரிய பணக்காரன். அவங்க ஏஜென்ட் கிடையாது. எப்படின்னா பின்லாடன் வந்து பெரிய பணக்காரன். அவன் வந்து சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு ராயல் ஃபேமிலியோடைய இருக்கிற ஒரு ஆளு. அவன் அமெரிக்கால எல்லாம் படிச்சிருக்கான். இவங்களோட ரொம்ப வெஸ்டர்ன் வாழ்க்கை தான் ஃபுல்லா வாழ்ந்திருக்கான். அவனை பயன்படுத்தி அங்க ஒரு அரசியல மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்காக அமெரிக்கா அதுக்கப்புறம் அவன் சிஏல செலக்ட் ஆகி இதெல்லாம் அப்படிலாம். ஆனா அல் பாக்தாதி அவன் வந்து அவன் சிஏ ஏஜென்ட். அவன் பேரு கீர் எல்லாமே வேற, அப்படியே மாத்திக்கிட்டு போறான். அப்புறம் அவனை கொண்டுட்டேன்ட்டு நீ பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்க. கொன்னியான்னு கூட நமக்கு தெரியாது. அதுவே நமக்கு உண்மையா தெரியாது. நம்ம கிட்ட சொல்ற நியூஸ் தான் இதெல்லாம். பின்லாடனை கொண்டோம். பின்லாடனோட பாடியை கொண்டு வந்து நம்ம யார்கிட்டையும் காட்டல, சமாதியும் படுத்தல, கடல்ல தூக்கி போடுறாங்க. என்ன கான்செப்ட்? கடல்ல தூக்கி போட்டோன்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. எந்த ஊர்ல கடல்ல இருந்து மிதந்து வந்துச்சு? புரியுதுங்களா சொல்றது? அதுக்கு பின்னாடி எல்லாம் கன்ஸ்பிரசி தான் கிடக்கு. ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு இன்னொரு விஷயத்தையும் பகிர்ந்துங்க. நம்ம அம்பானி பத்தி பேசிட்டோம், அதானி பத்தி பேசாம. இது போன வாரம் ஒரு இன்சிடென்ட் நடந்ததா சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதானி வந்து இப்போ சென்னைக்கு வந்து சில பேரெல்லாம் வந்து சந்திச்சு இளவரசரை சந்திச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து அந்த துறைமுகத்தை வந்து இன்னும் விரிவாக்கி நிறைய இடங்களை வந்து கைப்பற்ற போறாங்களாம். அண்ட் பரந்தூர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அதானி கிட்ட ஒரு பெரிய ஹேண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதற்காக வந்து ரகசியமா சில முக்கியமான நபர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு போனதா சொல்றாங்க. உண்மைதான், சந்திச்சுட்டு போனதா சொல்றாங்க. ஊடகத்துல சொல்ல மாட்டாங்க. நமக்கு செவி வழி செய்திகள்ல உள்ள இருக்க லிங்க்ஸ் மூலமா வருது. ஊடகங்கள்ல வாயை திறக்கல, மீட்டிங்ஸை பப்ளிக் பண்ணல. ஏன்? அப்ப அங்க என்ன டீலிங் ஓடுது? அரசியல்வாதிகள் ஒரு மீட்டிங்கை வந்து பப்ளிக் பண்ணாம ஒரு பிரைவேடைஸ்டு மீட்டிங்கா நீங்க மாத்துறீங்கன்னாவே அங்க ஒரு அயோக்கியத்தனம் நடக்குதுன்னு தானே உண்மை. அதுதான் நடக்க போகுது. பரந்தூர் மக்கள் தான் பாதுகாத்துக் கொள்ளணும். சர்வே எடுத்துட்டாங்களாம். அந்த லேண்ட் எல்லாம் எதெல்லாம் எடுக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் காசு கொடுத்து அடிக்கலான்னு பாக்குறாங்க. அதையும் அக்செப்ட் பண்ணலைன்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க இறங்குவாங்க. மக்கள் இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க. ஊடகங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ஷன். போலீஸால வந்து கள்ளச்சாரத்தை தடுக்க முடியாது, போலீஸால வந்து கொலைகளை தடுக்க முடியாது. ஆனா பரந்தூருக்கு ஊடகங்கள் போறதை தடுத்துட முடியும். அது மட்டும் கரெக்டாக நடக்குது. ஊடகங்கள் எவன் போனாலும் பிடிச்சி நிப்பாட்டிட்டு விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பரந்தூருக்காக தயவு செஞ்சு பேசுங்க. இதுதான் பாலிடிக்ஸ். நம்ம வந்து யூஎஸ் பாலிடிக்ஸ் அதுங்கிறதுலாம் ரெண்டாவது. உலக அரசியல்னு ஒன்று இருக்குது, அதுன்னு தெரிஞ்சுக்கணும் தான். இப்போ நாங்கள் ட்ரம்ப் காதில் சுட்டோன்னே எல்லாருக்கும் அப்படியே ஆண்டு வரீங்க, ஓகே. ஆனால் நம்ம உள்ளூர்லேயும் அதே அரசியல் தான் நடக்குது. அதே டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான். அந்த பாலிடிக்ஸ் நீ இலுமினாட்டின்னு பேர் வை, இல்லை என்ன வேணாலும் பேர் வை, ஆனால் அதுதான் அரசியல். இந்த வணிகர்கள் கையில் மாட்டிக்கிட்டு இருக்குது உலகம். அம்பானி அதானிலாம் விதிவிலக்கு கிடையாது. இவங்க எல்லாமே அந்த குரூப் தான். அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் கொஞ்சமாவது மக்கள் மீது அக்கறை இருக்குதா? ஏதாவது இப்போ இவங்களுக்கு நம்ம இவ்வளோ செலவு, இவங்களுக்கு இவ்வளோ காசு ஏற்றி இவங்ககிட்ட வந்து பிடுங்கி திக்கிறோமேங்கிற ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குதா? ஆடுறாங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் என்ன பயன்? சரி, இதெல்லாம் என்ன பயன்? அட் தி எண்ட் த ரிசல்ட் என்ன? அவங்களோட நான் என்ன சொல்றேன்னா, நீ கல்யாணம் நல்லா பண்ணு, கிராண்டா பண்ணு. கல்யாணம் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணு. இது எந்த ஊர் கல்யாணம்? இது பாலிவுட் கல்யாணம் ப்ரோ. முழுக்க ஏதோ வந்து எத்தனை மாசங்க ஒரு கல்யாணம் நடக்கும்? சுந்தர் சி படம் into 100 times தான் பாலிவுட். உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கடைசியில தலைவர் வந்தாரு பாருங்க, சீஃப் கெஸ்ட். யாரு? மைக் டிராப் அப்படின்னு சொல்லிட்டு. யாருங்க? கல்யாணம் ஆகாம நம்ம கண்ட்ரிக்காக உழைச்சிட்டு இருக்க நம்மளுடைய பிரதமர் தான் சொல்லுவாங்க. அவர் வந்து கல்யாணம் முடிஞ்சு வந்தாராம், அதனால அது செல்லாதான் சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு தானே வந்தாரு, இந்த செலிப்ரேஷனுக்குள்ள அவர் இல்ல, கல்யாணம் முடிஞ்சு வந்தாரு. இதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, விராட் கோலி வந்து இந்த கண்ட்ரியை விட்டு மூவ் பண்ண போறாரு, வெளில போய் தங்க போறாரு. இந்த மாதிரி சில ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பண்றதுனால அவரை வந்து இதுல ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர் மட்டும் தான் இதுல கலந்துக்காத ஒரு ஆளு. காரணங்கள் இருக்கலாம், வேற காரணங்கள் இருக்கலாம். சிலர் உண்மையாவே நல்லவங்களாவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா முடிந்த வரைக்கும் இந்த ஊடகத்தில் காட்டப்படக்கூடிய முகங்களை நம்பாதீர்கள்ங்கிறத நம்ம பதிவு பண்ணிட்டு போறோம். ட்ரம்ப்போட அசாசினேஷனாக இருக்கட்டும், அசாசினேஷன் அட்டம்ப்டாக இருக்கட்டும், ஊடகம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னா குறுக்கு சாலில் யோசிங்க. இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமான்னு யோசிங்க. ரெண்டு பக்கமும் யோசிங்க. அங்கே ரெண்டு பக்கமே இப்போ மக்கள் ஓரளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இவங்களும் அதை கன்ஸ்பிரசிங்கிறாங்க, எதிர்த்தரப்பும் கன்ஸ்பிரசிங்கிறது, ரெண்டு பேருமே கன்ஸ்பிரசிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறது கரெக்டு. அது ஒட்டுமொத்தமாக ஸ்டேஜ் ட்ராமாங்கிறத ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ரிபப்ளிக்கு, ஏன் டெமோக்ராட்டிக்குன்னு பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாகவே ஒரு நாடக மேடையாக தான் அமெரிக்கா அரசியல் இருக்குது, உலக அரசியலும் இருக்குது. 2020க்கு அப்புறம் உலக அரசியல் எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா?
மாறி மாறி போர் நடந்துகிட்டு இருக்குங்க, பெரிய பெரிய ஜெனோசைட்ஸ் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்குங்க. நம்ம எதுவுமே இல்லை, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான். நம்ம சாகும்போது அடுத்தவனா அப்படியே அமைதியா கடந்து போயிட்டு இருப்பான். இதுதான் நடக்கும். யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? உக்ரைன்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னா அங்க உக்ரைன்ல இருக்க மக்கள் யோசிச்சிருப்பாங்களா? மக்கள் சாத்துட்டு தான் இருக்கிறான், போர் நடந்துகிட்டு தான் இருக்குது. இங்க பாலஸ்தீன் அது ஓகே, ரொம்ப வருஷமா நடக்குது. ஆனா இந்த அளவுக்கு ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இல்ல இப்போ பழகிட்டு அதை இக்னோர் பண்ற அளவுக்கு மைண்டை செட் பண்ணிட்டாங்க பாருங்களேன். ஒரு எல்லா மக்கள்லாம் முடிச்சிட்டாங்க பாருங்க. பாலஸ்தீனை பத்தி இப்போ எவனும் பேசுறது இல்லை. #சேவ் காசா போட்டோம் இல்லைங்க, அதோட முடிஞ்சிருச்சு. ஆல் ஐசன் ரஃபா அப்படின்னு போட்டோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆல் ஐசன் அம்பானி கல்யாணம், போங்கடா மானங்கட்ட பயில்களா, நமக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். அதாவது மக்கள் வந்து இது ஒரு அக்கிரமம் இதெல்லாம். ஏன்னா அந்த காசு பணம் இந்த துட்டு இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு வந்துச்சு? நல்ல முறையில் வரல. ஒரு பொருளாதாரம் அவனுக்கு நல்ல முறையில் ஒருத்தன் கையில் போய் சேர்ந்துருக்குன்னா அவன் நல்ல மனுஷன். இவங்க பண்ண பிஸ்னஸ்ஸு, இவங்களோட அந்த பிஸ்னஸ்க்கு பின்னாடி இவங்க பண்ண அட்டுழியங்கள், இவர்களால் மக்கள் இழந்தது, இதெல்லாத்தையும் யாருமே யோசிக்கிறது இல்லை. எவ்வளோ கெட்ட விஷயங்கள் நமக்கு இது மூலமா வந்துகிட்டு இருக்கு. எத்தனை சிறு வணிகர்களை எல்லாம் அழித்து இந்த சாம்ராஜ்யங்கள் கட்டப்பட்டிருக்கு, புரியுறது இல்லை. அதை ரொமான்டிசைஸ் பண்ணும். இங்கே ஒரு ஆள் படம் எடுத்தாரு குரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதை இது பண்ணி ஒரு குருன்னு சொல்லி ஒரு திருட்டுத்தனம் பண்ணி முன்னேறினது எல்லாத்தையும் அது ஒரு படம். முழுக்க முழுக்க சுயநலமான ஒரு அரசியல். இதெல்லாம் சுயநலத்தை தவிர வேற என்னங்க தெரியுது? அங்கே நான் ஓப்பனாக சொல்றேன், அங்கே கலந்துக்கிட்ட அத்தனை நடிகர்கள், அத்தனை நடிகைகள், அங்கே கடந்து கொண்ட அத்தனை பணக்காரர்கள் முகத்திலும் நான் பார்த்தது அருவருக்கத்தக்க சுயநலம். அருவருப்பா இருந்துச்சுட்டு அவங்களெல்லாம் பார்க்கும்போது. அப்படியே இதுக்கெல்லாம் மனித ஜென்மங்களாங்கிற ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. போய் அது வெக்கத்திலேயே கடங்க. எல்லாம் அவ்வளோ கேவலமானவங்க தான் நீங்களாம். உனக்கு என்ன பணக்காரன் கூப்பிட்றேன், நாக்கத்தவங்க போட்டு போற. இன்விடேஷனோட கீழே பேமெண்ட்டும் சேர்த்துல கொடுப்பாங்க. ஆமா, 2 ஸ்டெப் கம்மியா ஆடினா அவன் பேமெண்ட் திருப்பி கொடுக்கணும். ஆமா, போயிட்டு அங்க போய் ஆட்டம் போட்டுக்கிட்டு வெக்கம் இல்லாம மானம் இல்லாம இவங்களெல்லாம் தலைவன்னு சொல்லி ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. உங்க தலைவர் என்னப்பா ரோட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு? என்ன ஒரு முக்கியமான நடிகர் அந்த கல்யாணத்துக்கு போல, ஏன் தெரியுமா? யாரு? அவரை கூப்பிடல, அவ்வளவுதான். யாரு? இல்ல சும்மா சொல்றாங்க. நீங்க யார் மேலேயோ விஜயா அஜித்தா நீங்க என்ன ப்ரோ எல்லார்கிட்டயும் வாங்க விட்டுருக்கீங்க போல. இருந்தாலும் நீங்க விஜய் மேல உங்களுக்கு அஜித் மேலயும் உங்களுக்கு இவ்வளவு வன்மம்லாம் என்ன ப்ரோ? நீங்க எனக்கு அஜித் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, விஜயோட ஆக்டிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. இதுதான் விஷயம். இந்த நாடக மேடைங்கிறத மக்கள் தயவு செஞ்சு உணருங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்றதுக்கு சைட்ல இருந்து திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுல என்னன்னா, பைடனுக்கு ட்ரம்ப் எவ்வளவோ பரவாயில்ல, அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. பைடனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாலிடிக்ஸுக்கு ட்ரம்ப்போட பாலிடிக்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல அமெரிக்காவில், உலக அளவுலையும். ஏன்னா ட்ரம்ப்போடைய பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பெரிய அக்ரெசிவான ஒரு நாடா செயல்படல. ரஷ்யா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஒரு அளவுக்கு ஒரு மீடியோக்கரான ஒரு நிலைப்பாட்டில் போயிட்டு இருந்தாங்க. பெரிய அளவுக்கு அடுத்த நாட்டில் போய் பிரச்சனை பண்ணல. பிரச்சனை பண்ணிட்டு இருந்த நாடுகள்ல இருந்து அமெரிக்க ராணுவம் திரும்ப வந்தது ட்ரம்ப்போடைய காலம். நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஆப்பு வச்சுட்டாரு. அதாவது இங்க இருந்து அங்க போயிட்டு அது வந்து நீங்க ஒரு நாடு நீங்க ஒரு நாடு அவனோட எதிர்காலத்தை அவன் பார்க்கணும். நம்ம நாட்டில் இருக்கவங்க அடுத்த நாட்டுக்கு போறதே எவ்வளவு பெரிய கேவலம். அங்க போயிட்டு ஜாதி சங்கம் ஆரம்பிக்கிறது எவ்வளவு பெரிய கேவலம். இப்ப எல்லாம் பண்ணிட்டு அலையறீங்க. நமக்கு எரிச்சலாதான் வருது. என்ன நினைக்கிறாங்கன்னா உலகம் முழுக்க நம்ம பரவி வாழணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. இங்க என்ன இதுக்கு முன்னாடி நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? இது அடிச்சு ஓட விட்டுருவாங்க. டே லூசு பயிலுகளா, கிரேக்கர்கள் ரோமானியர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. எங்க வந்து தங்கி இருக்கிறாங்க, துறைமுகங்கள்ல வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. ரோம சேரிகள் இருந்ததுக்கு வரலாறுல ஆதாரம் இருக்குடா. ரோமர்கள் வந்து ஒரு பகுதியில் வந்து வாழ்ந்திருக்காங்க. ரோம சேரிகள் மூவேந்தர்களோட படைகள்ல பங்கு பெற்று இருக்கிறாங்க சோல்ஜர்ஸா. இதுக்கெல்லாம் சான்று இருக்கு. எங்க போனா? ஏதோ ஒரு காலத்துல அடிச்சு விரட்டிட்டான்ல. கொஞ்சம் கொஞ்சமா காணாம போனாங்க. சேரன் தான் விரட்டுறான். சேரன் வந்து இங்க வந்து அட்டுழியம் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவனை எல்லாம் அடிச்சு முதுகுல அதாவது கையை வந்து பின்னாடி வச்சு கட்டி அனுப்பி விட்டுருக்கான். மொட்டை அடிச்சு அனுப்பியிருக்கான் ரோமானிய வீரர்களை. இங்க வந்து லொல்லுத்தனம் பண்ணிட்டு சண்டை போட்டுருக்கானுங்க. வந்துட்டு அப்படியே டேக் ஓவர் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க துறைமுகத்தை. அப்படியே அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க சேரப்படை. அப்ப இதெல்லாம் வரலாறுல பதிவாயிருக்கு. இது நடக்கும். நீங்க வேற விதத்துல மக்களை போய் குடியேற்றினீங்கன்னா, இப்ப பர்மால போய் தமிழர்களை குடியேற்றி வச்சிருந்தீங்க. என்ன பண்ண வெள்ளைக்காரன் பண்ணா நம்மளா போய் விரும்பி போல. வெள்ளைக்காரன் போய் அங்க இருக்க பிளான்டேஷன்ல வேலை செய்யறதுக்கு அவங்கள பயன்படுத்த முடியல. அவங்க பர்மீஸ் இவங்களெல்லாம் வந்து வேலை செய்ய மாட்டாங்க ஒழுங்கா. நம்ம ஆட்கள் கடுமையாக வேலை செய்வாங்கிறனால அவங்களை கொண்டு போய் அங்கே போயிட்டு பிளான்டேஷன் எல்லாம் தூக்கி போட்டான். என்ன ஆகிப்போச்சு? அவன் விட்டுட்டு அம்பான்னு போயிட்டான். அங்கே பர்மாவுக்குன்னு ஒரு நாடு வரும்போது அவன் தமிழர்களை போட்டு அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சான். 3/4 பேர் வந்துட்டாங்க. இங்கே மலேசியா, சிங்கப்பூர் 2 நாட்டிலுமே பிரச்சனை வந்துச்சுங்க. அப்புறம் அந்த சண்டைகள் இதெல்லாம் கடந்து அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கும் அந்த ஃபயர் இருந்துகிட்டே இருக்கு. என்னைக்கு வேணாலும் அது பூதாகரமா மாறலாம். எவனாவது ஒரு அரசியல் அதை
வேற மாதிரி கொண்டு போயிட்டான்னா ஃபயர் ஆயிரும். அப்போ அது எப்பவுமே தாய் நிலத்தை விட்டு ஒரு ஒரு சமூகம், ஒரு இனம் வேற ஒரு நிலப்பரப்புல ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. வாழலாம், 100 வருடம் வாழலாம், 200 வருடம் வாழலாம். அதுக்கு மேலே வாழணும்னு நினச்சிங்கன்னா அது என்னைக்கு இருந்தாலும் பேக் ஃபயர் ஆகும். அப்படிதான் ஆயிருக்கு உலக வரலாறுல. ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப். நடக்கும். அதான் நான் சொல்கிறேன். இல்லைன்னா ஒரு இனம் அழிஞ்சு போயிடும். அந்த மண்ணின் மைந்தர் இனம் காணாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் அபார்ஜின்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் அமெரிக்கன் செவ்விந்தியர்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் அழிஞ்சிட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அவங்க சண்டை போட்டாங்க, அவங்களால ஜெயிக்க முடியல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காணாம போய் இன்னைக்கு யாருமே இல்லை. அதே போல் இருக்கிறாங்க, பட் அவங்களால ஒரு பாலிடிக்ஸா ஒரு இதுவோ அவங்களால ஒரு சக்தியா உருவாகவே முடியாது. அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. நம்ம தமிழர்கள் அப்படி தான் ஆக போகிறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல. அது நடக்க தான் போகுது. அதை நோக்கி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப்போடைய பாலிசி அவரோட நாட்டுக்கு அவர் மக்களுக்காக செய்கிறது. அதில் வந்து இந்தியன்ஸ் வந்து நமக்கு வந்து வீசா கொடுத்தா நல்லவன், நமக்கு வீசா கொடுக்கலன்னா கெட்டவங்கிற அந்த பாயிண்ட்லாம் தூக்கி ஓரம் வைங்க. அவன் நாட்டுக்கு எது சரின்னு படுதோ அதான் செய்கிறான். ஸோ பைடன் வந்து எல்லாம் வாங்க எல்லாருக்கும் கதவை திறந்து விடுறதும், கனடாவில் வந்து எல்லாருக்கும் கதவை திறந்து விடுறதும் நல்லதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு மேபி நல்லதாக இருக்கலாம். ஆனால் அவன் நாட்டுக்கு அது கெட்டது. அதே போல் உங்கள் நாட்டுக்கு நீங்கள் செய்கிறது நல்லது கிடையாது. உங்கள் நாட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகிறதுங்கிறது இந்தியன் இதில் இந்திய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால டுவல் சிட்டிசன்ஷிப் வச்சுக்க முடியாது. கரெக்ட். நீ இந்தியன் கிடையாது, அப்படி தூக்கி போட்டுட்டு அப்புறம் தான் நீ அப்ளை பண்ண முடியும் வெளிநாட்டில். கரெக்டா? ஏண்டா இந்தியனே கிடையாது ஒருத்தன் அவனோட நாட்டுப்பற்ற போறான், அவன் துரோகியா தான்டா நீ பார்க்கணும். அவனை வந்து பெரிய புடுங்கியா நீ பார்த்தீங்கன்னா அது ஓம் பிரச்சனை, ஓம் மூலக்கோளாறு. உன் நாட்டை விட்டு ஒருத்தன் வந்து உன்னோட நாட்டுடைய இது எனக்கு தேவையில்லை, தாய் நிலத்துடைய தாய்ப்பற்று இருக்கேன் எவனாவது என் அம்மா கிடையாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு போனா அவன் என்ன சொல்லுவேன்? துரோகின்னு தானே சொல்லுவேன். இல்ல வாய்ப்பு வந்து நிறைய பேர் போகாம இருக்கிற ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். அவங்களாம் சூப்பர் நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்காங்க, எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்படியே போனாலும் வேலை செஞ்சுட்டு திரும்ப வந்துருவோம். நான் தான் சொல்றேன், நீங்க வேலை வெளிநாட்டுக்கு போய் வேலை சம்பாதிங்க, அங்க காசு சம்பாதிங்க, இங்க சொத்து சேருங்க, இங்க வந்து மாத்துங்க எல்லாத்தையும். அந்த நாடுகள்ல இருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு வியாபாரங்கள் கற்றுக்கொண்டு இங்க வாங்க. அங்க உன் நாடு உன் தாய் நாடு வேண்டாம்னு நீ போற பத்தியா அவனெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன், யாரும் மதிக்கவும் கூடாதுங்கிறேன் நான். அதான் நான் சொல்றேன். ஓகே, இப்போ இங்க ஒரு இட்டாலியன் வந்து ஆளக்கூடாதுன்னு அது வந்து நியாயம் தான். ஆனா ரிஷி சுனக் அங்க ஆள்றப்போ அங்க இருக்கிற ஒயிட்ஸ்க்குலாம் எவ்வளவு கோவம் வந்திருக்கு. எனக்கே கோவம் வருது. உள்ளுக்குள்ள இருந்து எவ்வளவு காண்டுல இருந்து எனக்கே கோவம் வருதுங்க. ஏங்க அது பண்ணக்கூடாதுங்க. ஒரு தமிழ் பொண்ணு வந்து இப்ப ஜெயிக்கிறாங்க இருக்காங்க, அதெல்லாம் நான் ஒருபோதும் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தேன். நான் வாழ்த்து போட்டேன்னா ஏன் போடல? அதான் பாரிசால வாழ்த்து போறான்ல அவன் ஏன் போய் என்னடா தமிழ் தேசியம் பேசுறீங்க? அவ்வளவுதான் விஷயம். ஹிப்போக்ரேட் மென்டாலிட்டி இல்லையா? நான் போட மாட்டேன். தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், அதே போல அவன் நாட்டை அவன் ஆளணும். நான் இன்னும் அமெரிக்காவை செவ்விந்தியர் தான் ஆளணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஏன்னா அவன்கிட்ட இருந்து பறித்த நாடு அது, அவனுடைய நாடு, அவனோட நிலப்பரப்பு அவன் தான் முடிவு பண்ணணும் அவன் நாட்டு எப்படி இருக்கணும்னு. நீ யாரா வெள்ளப்பய போல, நீ எங்கேயோ பொழைக்க போவ, பஞ்சம் பொழைக்க போவ, அங்க இருக்கவங்களாம் அழிச்சுட்டு நீ ஆட்சி செஞ்சுவியா? நீ மெஜாரிட்டியா இருந்துட்டு போ, ஆனா அவன் தான் ஆளணும், அதுதான் அவனுடைய மண்ணு. அப்ப அதுதான் என்னுடைய புரிதல். அவரவர் மண்ணை அவரவர் ஆளணும். அதே போல மலேசியாலையும் நான் தெளிவா சொல்லுவேன், மலாய் இனத்தவர்கள் தான் அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறார்கள். அதையே நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அது பேச பேச உங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க அங்க இருக்கிறவங்க வந்து ஓராங்கசிலின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க, அவங்க தான் மண்ணின் மைந்தர்கள். பழங்குடி வேற, மண்ணின் மைந்தர்கள் வேற. பழங்குடிகளும் மண்ணின் மைந்தர்கள் தான், பட் அவங்க பழங்குடிகள். இப்ப நம்ம ஊர்லயும் பழங்குடிகள் இருக்கிறாங்க, அவங்க மொழியும் கூட வேறையா இருக்கும். அதுக்காக வந்துட்டு தமிழர்கள் மண்ணின் மைந்தர்கள் கிடையாது, பழங்குடிகள் தான் மண்ணின் மைந்தர்கள் பேசுறது முட்டாள்தனம். பேசுறவன் இருக்கான், ஒரு லூசு பையன் சுத்திட்டு இருக்கான், பேசுறவன் இருக்கான். தமிழ்நாட்டுல ஈழத்துல எழுதியிருக்காங்க, இலங்கையில எழுதியிருக்காங்க அந்த மாதிரி புக்கு. அதாவது நாகர் நாட்டில் சிங்கங்களும் புலிகளும்னு சொல்லி ஒரு புக் இருக்குல்ல, ஒரு கிறுக்கு பையன் எழுதியிருக்கான். அந்த புக்ல என்ன சொல்றான், நாகர்களே தமிழர்கள் தான், அதை மறைச்சிட்டு நாகர்கள்ங்கிற பழங்குடிக்கலாம் அவங்களை அழிச்சிட்டு தமிழர்கள் இங்க வந்தாங்கன்னு எழுதி வச்சிருக்கான் பைத்தியக்காரன். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒத்துமையை உண்டாக்குனா இந்த மாதிரி எழுதுவானுங்க. அதனால பழங்குடி மக்கள் வேற, இவங்க வேற அப்படிலாம் கிடையாது. ஓராங்கஸ்லி அவனோட இது மரபணும். அதுக்கப்புறம் இவன் மதம் மாறிட்டான். இங்க மலாய்க்காரன்னா வந்து மதம் மாறிட்டான், இஸ்லாம் வந்தோடனே இஸ்லாத்துக்கு தழுவிடுறான். இது அதுக்கான வரலாற்று காரணங்கள் வேற வேற. மதம் மாறிட்டானே அவன் அந்த மண்ணின் மைந்தன் தான். அந்த தீபகற்பத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இனக்குழுக்கள் தான். அது எல்லாமே தீவா இருக்கனால அங்க பரவி இருப்பாங்க. அந்த இந்த இந்தோனேஷியா இந்த பகுதிகளில் இருக்க அந்த ஒரு இனக்குழு தான் அந்த பகுதியோட மண்ணின் மைந்தர்கள். மற்றவன் எல்லாம் வெளியில இருந்து போனவன். ஆனா அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு சண்டை போட்டு புரிதல் இல்லாம தப்பான அரசியலை நிறைய பேர் அங்க பரப்புறாங்க. மலேசியா, ஏதர் சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குது, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அந்த சிங்கப்பூருங்கிற நாட்டை உருவாக்குறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக சதிகள் என்ன, எதுக்கு சிங்கப்பூர் அப்படி உருவாக்கணும்னு நினைச்சாங்க, அது ஒரு காமர்ஸ் ஹப்பா யாருக்காக அது வேலை செய்யுது, இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அது சரியா தப்பாங்கிறது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக தான் போய் நிற்கும். ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் அந்தந்த நாட்டை ஆளும் பொழுதுதான் இந்த உலகம் அமைதியாக இருக்கும், நியாயம் என்பது சரியாக இருக்கும்.
எவனோனே ஆளலாம், பாலிசி தான் முக்கியம், அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம்லாம் நம்ம பேசுறது இல்லை. அது நம்ம கொள்கையும் கிடையாது. அதே போல் நம்மவர்கள் யாராவது மாற்றா நிலத்தில் அதிகாரம் செலுத்தினாலும் அதை நான் விரும்ப மாட்டேன். அடுத்த இடத்துல போயிட்டு நானும் அமெரிக்கன் தான், நானும் பிரிட்டன்காரன் தான், நான் உன்னை ஆட்சி செய்வேன்னு சொல்கிறது வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். அதை ஏற்றுக்கிறவங்க இருக்கலாம், பாராட்டுறவங்க இருக்கலாம், நான் பாராட்ட மாட்டேன். ஓகே, அது வந்து ஏலியன் இன்வேஷனை வந்து கைத்தட்டி ரசிக்கிற ஒரு மனுஷன் மாதிரி தான். எனிவே, லைக் இன்னைக்கு வேர்ல்ட் பாலிடிக்ஸ் வந்து பேசுறப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது யார் கூட ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக உட்காந்து பேசினாலும் சரி, யாராவது பேசுறது கேட்குறதா இருந்தாலும் சரி, இதன் மூலியமா மக்களுக்கு நம்ம ஊருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை ரிலேட் பண்ணிப்பாங்க. அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா வேர்ல்ட் பாலிடிக்ஸ் பேசுற அளவுக்கு நீங்களாம் பெரிய ஆளா அப்படின்லாம் யோசிக்காம நம்ம பேசல இருக்க உண்மைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பாங்க மக்கள் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரு. நன்றி.